இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்றோம். இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை ஒருவருக்கு இருக்குமானால் அது அவரை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அவர் இறைவனுக்கு பிரியமானவராக மாறுகின்றார், ஒரு உருமாற்றம் பெறுகின்றார். அந்த உருமாற்றம் பெறுகின்ற பொழுது அதற்காக எந்த இழப்பையும் ஏற்பதற்கு அவர் முன் வருகின்றார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு செய்தியாக கொடுக்கின்றது. நமக்கு யாரையாவது பிடிக்கும் என்று சொன்னால், குறிப்பாக கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அதிகமாக அன்பு செய்கின்ற பொழுது அவர்கள் எதை சொன்னாலும் நாம் செய்ய தயங்க மாட்டோம். ஏன், விஷப்பாட்டிலை கொடுத்து இதை குடி என்று சொன்னாலும் குடிக்க அவர்கள் முன் வருவதை நாம் பார்க்கலாம். இதுதான் நாம் ஒருவர் மீது வைக்கின்ற நம்பிக்கை என்பது. சில வருடங்களுக்கு முன்னதாக ஒரு இளம் பெண் பள்ளியிலே படித்து கொண்டிருக்கின்றார். அந்த இளம் பெண் ஒரு இந்து மாணவி. விடுதியிலே தங்கி படித்து கொண்டிருக்கின்றார். அந்த விடுதியின் அருள் சகோதரிகள் நடத்தும் விடுதியாகும். அந்த விடுதியில் திருப்பலி நடக்கும்போது இந்த மாணவியும் அவராக விருப்பப்பட்டு அந்த திருப்பலியில் கலந்து கொள்வாள். அதில் ஆர்வம் அதிகமாக இன்னும் கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும், இன்னும் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் அவளுக்குள் அதிகமாகிறது. ஆக இயேசுவின் மீது ஒரு ஈர்ப்பு வருவதை அவள் தன் வாழ்க்கையில் உணர்கின்றாள். காலங்கள் போக போக அவள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். கிறிஸ்துவராக மாற விரும்பியது மட்டுமல்ல, ஒரு அருள் சகோதரியாக நானும் மாற வேண்டும், நானும் இதுபோன்று கீழ் நிலையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இந்த அவருடைய விருப்பமானது அவருடைய வீட்டிற்கு தெரிய வருகின்றது. உடனே அவருடைய பெற்றோர் அவர் மீது கோபப்படுகின்றார்கள். நீ விடுதியில் தங்கியது போதும் வீட்டுக்கு வா என்று அழைத்து போகின்றார்கள். இவளை இப்படியே விட்டு வைத்தால் இவள் சரிப்பட்டு வரமாட்டாள் என்று அவருக்கு திருமண ஏற்பாடும் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் நினைத்து அவள் கவலைப்படவில்லை. திடீரென்று ஒரு நாள் அனைத்தையும் விட்டுவிட்டு ரொம்ப தூரம் வந்து விடுகின்றாள். அவள் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண். எல்லா வசதி வாய்ப்பும் அவளுக்கு இருந்தது. ஆனாலும் இவைகளெல்லாம் எனக்கு தேவையில்லை, இயேசு மட்டும் போதும் என்ற எண்ணம் அவளுடைய வாழ்க்கையில் வந்தது. எனவே ஒரு சபையில் சேர விரும்புகின்றார். அவரை கண்டால் கொல்ல ஒரு கூட்டம் தேடிக்கொண்டே வருகின்றது. இருந்தாலும் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் தான் நம்பிய இயேசுவின் சீடத்தியாக வாழ வேண்டும், அதற்காக என் உயிர் போனாலும் பரவாயில்லை, இழக்க நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் நான் எப்படியாவது ஒரு அருள் சகோதரியாக மாறி இயேசுவின் பணியை இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களுக்கு நான் செய்ய வேண்டும் என்று முன் வந்தார். அருள் சகோதரியானார். இன்றும் தன் பணியை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இறைவன் தான் விரும்பியவர்களை அழைக்கின்றார். அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அவ்வாறு அவர்கள் அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட இருந்து பயணிக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இன்றைய முதல் 2 வாசகங்கள் இறைவனின் மீட்பு திட்டம் எப்படிப்பட்டது, அது எப்படி நிறைவேறுகின்றது, அது எவரில் உச்சத்தை அடைந்து முழுமை அடைகின்றது என்பதைத்தான் அது எடுத்துரைக்கின்றது. புறவினத்தாரான ஆபிரகாமை அழைக்கின்றார் கடவுள். அவர் குறிப்பிட்ட எந்த கடவுளையும் வழிபட்டவராக தெரியவில்லை. அவரை அழைப்பது மட்டுமல்ல, ஆபிராம் என்ற பெயரை மாற்றி ஒரு புது பெயர் கொடுக்கின்றார், ஆபிரகாம். இவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பெயரில் மட்டும் மாற்றம் ஏற்படவில்லை, மாறாக அவர் வாழ்க்கையிலும் ஒரு புது மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்கலாம். இதுதான் ஒரு மாற்றம்,
ஒரு மாற்றம் அன்பிற்குரியவர்களே. புது வாழ்வினை பெற அவருக்கு தேவைப்பட்டது விசுவாசம். சாதாரண விசுவாசம் அல்ல, கண்மூடித்தனமான விசுவாசம். நம் பகுதிகளில் குருட்டு விசுவாசம் என்று அழைப்போமே, அப்பேற்பட்ட விசுவாசத்தை அந்த கடவுள் மீது அவர் கொண்டிருந்தார். அந்த கடவுளை அவர் அறியாமல் இருந்தார். அந்த கடவுள் யார் என்று அவருக்கு தெரியாது. அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. இந்த கடவுளை நம்பலாமா நம்பக்கூடாதா என்ற ஒரு எண்ணம் அவரிடம் வரவில்லை. ஆனால் எந்த வேளை கடவுள் அவரை அழைத்தாரோ அந்த மாத்திரத்திலேயே அவர் அவரை முழுமையாக நம்பி அவர் சொன்னபடியெல்லாம் அவர் நடக்க ஆரம்பித்தார். இதுதான் ஒரு மாற்றம் அன்பிற்குரியவர்களே. இன்னைக்கு முதல் வாசகம் ஆபிரகாமின் அழைப்பை பற்றி கூறுகின்றது. அப்போது இஸ்ராயேல், யூதா என்ற பெயர்களோ இனமோ கிடையாது. அந்த சமயத்தில் தான் யாவே கடவுள் ஆபிரகாமை அழைக்கின்றார். அந்த ஆபிரகாம் யார்? அவர் அந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர். இன்று நாம் பார்க்கிறோம், உயர்ந்த வீடுகள், விலைமதிப்பில்லாத வாகனங்கள், ஏராளமான நகைகள் வைத்திருந்தால் நாம் பெரும் செல்வந்தர், பணக்காரர் என்று சொல்லுகிறோமே, அதுபோல அன்றைய காலகட்டங்களில் பல மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், பல ஏக்க நிலங்கள் வைத்திருந்தால் அவர் பெரிய பணக்காரர். அப்பேற்பட்ட ஒரு பெரிய செல்வந்தர் தான் ஆபிரகாம். இறைவன் அவரை அழைத்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆபிரகாம், நான் உன்னை இந்த ஊரை விட்டு நான் காட்டுகின்ற இடத்திற்கு உன்னை போகச் சொல்லுகிறேன், நீ போ என்கிறார். அவ்வாறு சொல்லுகின்ற கடவுள் அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் எங்கே உன்னை போகச் சொல்லுகிறேனோ அங்கே உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன் என்று கூறுகின்றார். இதனை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்ட போது அவருக்கு வயது 16, 18, 20 அல்ல, மாறாக 70 வயது. திருமணமானவர். அதுவரையிலும் அவருக்கு குழந்தை இல்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் இடத்தை விட்டு முன்பின் தெரியாத ஊருக்கு எப்படி போவது? குழந்தை பாக்கியம் இல்லாத நான் எப்படி பெரிய இனத்திற்கு, எப்படி பெரிய மக்கள் குலத்திற்கு சொந்தமாக முடியும் என்ற கேள்வி அவருக்குள் எழுந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனாலும் ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறார் ஆபிரகாம். அவர் யார் என்று அறியாதிருந்தாலும் அந்த குரலில், இறைவனின் வார்த்தையில் நம்பிக்கை வைக்கின்றார். அவரும் ஒரு மாற்றம் அடைகின்றார் என்றுதான் கூற வேண்டும். அதன் அடையாளமாக ஆபிரகாம் என்ற பெயரை கூட இறைவன் ஆபிரகாம் என்று மாற்றியதை நாம் பார்க்கிறோம். இவர் இறைவன் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைத்திருந்தார். அதனை தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காண்பித்தார் என்று கூறலாம். தன் ஒரே மகனை பலிகொடு என்று கேட்டபோதும், அதுவும் உனக்கு ஒரு மகன் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆசையாய் வளர்த்த அந்த மகனை பலிகொடு என்று கேட்டபோதும் அவர் தன் மகனை பலியிட தயங்கவில்லை. நான் சொன்னேனே, நமக்கு யார் மீது அதிகமாக அன்பு, நம்பிக்கை, பாசம் இருக்கிறதோ அவர்கள் எதை சொன்னாலும் செய்வோம் என்று. அப்படித்தான் ஆபிரகாம் வாழ்க்கையிலும் இருந்தது. இவையெல்லாம் செய்தது காணாத இறைவன் மீது வைத்த கண்மூடித்தனமான நம்பிக்கையே காரணம். அதனால்தான் இன்று வரை அவரை நாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கிறோம். தன்னையே இறைவனின் பாதத்தில் சரணடைந்தார். அவர் சொல்வதெல்லாம் இவர் எந்த கேள்வியும் கேட்காமல், மறுப்பும் சொல்லாமல் செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் இயேசுவின் சீடர்களாகிய நாமும் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். எதிலிருந்து மாற்றம் வேண்டும்? குறிப்பாக இந்த தவக்காலம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற தீய வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும். பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றம் பெற வேண்டும். நாம் தூயவர்களாக, நல்லவர்களாக ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்கிறார். எதன் மூலமாக மாற முடியும் என்ற ஒரு கேள்வி எழலாம். அவர் கூறுகின்றார், இறை வார்த்தையை கேட்பதன் மூலமாக, அந்த இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக நம்மாலும் ஒரு மாற்றம் பெற முடியும். ஆபிரகாமை அழைத்தது போல நம்மையும் தூய வாழ்வு வாழ அழைத்துள்ளார் கடவுள். இயேசு துன்பத்தின் மூலமாக மீட்பை கொண்டு வந்தது போல நாமும் நம் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் மூலம் இயேசுவிற்கு சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறார் பவுலடியார். அதாவது, நற்செய்தியின் பொருட்டு நாம் துன்புறுத்தப்படும் போது அதனை தாங்கிக் கொள்ள தேவையான அருளை இறைவன் கொடுப்பார் என்ற செய்தியை கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த பகுதியானது நாம் தவக்காலத்தில் என்ன செய்கின்றோம்,
எதற்காக செய்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுகிறது என்று கூட கூறலாம். அவர் கூறுகின்ற சில கருத்துக்கள் இதுதான். முதலாவது, நாம் நற்செய்திக்காக துன்புற வேண்டும், வேறு எந்த காரணத்திற்காகவும் அல்ல. இரண்டாவது, நமது நல்ல காரியங்களால் இறைவன் நம்மை அழைக்கவில்லை அல்லது தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக அவரது அருளாலேயே நம்மை அழைத்திருக்கின்றார், நம்மை புனிதர்களாக மாற்றுகின்றார். மூன்றாவது, நமக்கும் உயிர்ப்பு உண்டு, இறந்தாலும் உயிர்ப்பு உண்டு, எனவே அந்த நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற படிப்பினையையும் இந்த தவக்காலம் கொடுக்கின்றது. ஆம் அன்பிற்குரிய என் சகோதரனே, சகோதரியே, இது போன்ற காரியங்களால் நாமும் நமது சாதாரண நிலையிலிருந்து புனித நிலைக்கு உருமாற்றம் அடைய வேண்டும் என்று உணர்த்துவது இன்றைய இரண்டாவது வாசகம். நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் இயேசு உருமாற்றம் அடைந்ததை. வழக்கமாக தனிமையில் சீடர்களோடு ஜெபிக்கப் போகும் இயேசு ஏன் தன் உருமாற்றத்தை சீடர்களுக்கு காட்ட வேண்டும்? அவர்களுக்கு காட்டுவது மட்டும் தனது நோக்கம் கிடையாது. அதன் முக்கிய நோக்கமானது, முதலாவது, தான் வரப்போகிற துன்பத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தந்தையுடன் கலந்து பேசவே இந்த சந்திப்பு நடந்தது. அங்கே அவரும் தந்தையை மட்டும் சந்திக்கவில்லை, மாறாக இறை சட்டத்தின், இறை வாக்குகளின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற மோசேயும் எலியாவும் கூட அங்கே தோன்றுவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இயேசு தன் இறை மாட்சியை தன் சீடர்கள் கண்டுகொண்டு அவரின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரிந்தால்தான் சீடர்கள் உலகப் போக்கின்படி வாழாமல், உலக காரியங்களில் அதிகம் ஈடுபடாமல், இந்த உலக அதிகாரத்தை பிடிப்பதை பற்றி கவலைப்படாமல் இறை காரியத்தை பற்றி நினைப்பார்கள் என்பதற்காக அவர் தன் உருமாற்றத்தை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, வருங்காலத்தில் தன் சீடர்களுக்கு வரப்போகும் துன்பத்தில், போராட்டத்தில் அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த உருமாற்றம் நடந்தது என்பார்கள். ஆம், உருமாற்றம் எங்கே நடந்தது என்பது பற்றி இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே. வழமையாக சொல்லப்படுவது என்னவென்றால், இயேசு தாபோர் மலையிலே உருமாற்றம் நடந்தது, உருமாறினார் என்று கூறுவார்கள். இந்த தாபோர் மலை என்பது தெற்கு கலிலேயாவில் உள்ளதாம். தரை மட்டத்திலிருந்து 1000 அடி உயரமான மலை. ஆனால் இங்கே தனிமையில் இருப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் உகந்த இடம் இது இல்லை என்று கூறுகின்றார்கள். வடக்கு கலிலேயாவில் உள்ள 9200 அடி உயரமுள்ள ஹெர்மோன் என்ற மலைதான் இயேசு உருமாறிய மலை என்கிறார்கள். இது பிலிப்பு செசாரியாவின் பக்கம் உள்ளதாம். உருமாற்றத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் இயேசு இந்த பகுதியில் தங்கியிருந்தார். எனவே இந்த மலையில்தான் இயேசு உருமாறி இருக்க வேண்டும் என்று இறையியலாளர்கள் கூறுகின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு உருமாற்றம் அடைந்தார் என்பதுதான் நமது சிந்தனையாக இங்கே இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் பொதுப்பணி தொடங்கும் முன்பும், அதாவது இயேசுவின் திருமுழுக்கின் போதும், இயேசுவின் பணி நிறைவுக்கு வருவதற்கு முன்பும், அதாவது பாஸ்காவிற்கு முன்பும், வானக தந்தை இயேசு யார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார். அவருக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும், அவர் காட்டுகின்ற வழியில் நாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை நாம் பார்க்கலாம். நமது திருமுழுக்கின் மூலமாக நாம் உருமாற்றம் பெற்றோம். அதுபோல இந்த தவக்காலமும் நம் துன்பத்தின் மத்தியில் புது வாழ்வுக்கு கடந்து, அந்த புது வாழ்வு வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் உருமாற்றம் பெற்றவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. வானக தந்தை பல சமயங்களில் மேகத்திலிருந்து பேசுகின்றார் அல்லது பேசி இருக்கின்றார் என்பதை நாம் விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கலாம். சீனாய் மலையில் மோசேயினிடம் மேகத்தின் மூலமாக பேசினார் என்று பார்க்கிறோம். உடன்படிக்கை பேழையை கொண்டு சென்றபோது இறைவன் மேகத்தின் மூலம் வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு மோசே மற்றும் எலியாவுடன் பேசிக் கொண்டிருந்த போது, அல்லது இயேசுவின் எதிர்காலம் எப்படி அமையும் என்ற திட்டத்தை வெளிப்படுத்திய போது, அங்கே மேகம் ஒன்று நிழலிட்டு அதன் மூலமாக இறைவன் இயேசுவை, இவரே என் மகன், இவருக்கு செவி சாயுங்கள், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற குரல் மூலமாக இயேசு யார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்றார்.
அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் தோற்றம் மாறுதல் என்பது அவரின் பாடுகள், வேதனை, இறப்பு மூலமாக அவர் மீட்பை கொண்டு வருவார், உலக மக்களை மீட்பார் என்ற செய்தியை கொடுக்கின்றது. இந்த மறுவுரு என்பது புதிய வாழ்விற்கு வழிவகுக்கிறது. இந்த தோற்றமாற்றம் இயேசு யார், அவர் எதற்காக மனிதனானார் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு மாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். நாம் அந்த திருப்பலியிலே கொண்டு வருகின்ற சாதாரண அப்பமும் அந்த சாதாரண திராட்சை ரசமும் அந்த அர்ப்பண வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது இயேசுவின் உடலாக, இயேசுவின் இரத்தமாக மாறுகின்றது, புது உருப்பெறுகிறது. நற்கருணை மட்டுமல்ல, ஒவ்வொரு அருள் சாதனமும் நம்மை உருமாற்றம் செய்கிறது என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, ஆக ஒரு நிலையிலிருந்து வேறு நிலைக்கு மாறுகிறது அல்லது மாற்றுகின்றது. இயேசுவின் இந்த உருமாற்றம் நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்றது. நாமும் உருமாற்றம் பெற வேண்டும். உருமாற்றம் என்பது நமது சொல்லில் மட்டுமல்ல, சொல்லிலும் செயலிலும் உருமாற்றம் பெற வேண்டும் என்பதைத்தான் அது அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சொந்த வாழ்விலும் இந்த உருமாற்ற அனுபவம் இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். கிறிஸ்துவை அறியாமல் இருந்த ஒரு இந்து சகோதரி இறைவனை அறிந்த பிறகு அவருக்காக எதையும் செய்யலாம், என் வாழ்க்கையை கூட இழக்கலாம் என்று துணிந்து பெற்றோரையும் தன் சொத்து சுகங்களையும் அனைத்து வசதி வாய்ப்பையும் துறந்துவிட்டு, உதறி தள்ளிவிட்டு அந்த கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்தாரே, அப்பேற்பட்ட ஒரு உருமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நிலையிலிருந்து வேறு நிலைக்கு மாற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் அந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கையும் அந்த சகோதரியின் வாழ்க்கையும் இயேசுவின் ஆசையும் நம்மை அழைக்கிறது. அவ்வாறு உருமாற்றம் பெற்று தூய வாழ்க்கை வாழும்போது வானகத் தந்தை நம்மையும் பார்த்து இந்த வார்த்தையை கூறுவார் என்பதை மறக்க வேண்டாம். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். ஆம் அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை நாம் கேட்போம் என்றால் நமக்கு நிச்சயம் மகிழ்ச்சி தானே. எனவே இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நம்மை நாமே ஒரு மாற்றம் பெற்றவர்களாய், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகின்றவர்களாய் இந்த தவக்காலத்தில் மட்டுமல்ல, வாழும் ஒவ்வொரு நாளும் வாழ முயற்சிப்போம், நம்மையே தயாரிப்போம். இந்த தவக்கால தயாரிப்புகள் நம் வாழ்க்கையிலும் ஒரு முழுமையான மாற்றத்தை, ஒரு மாற்றத்தை, கடவுள் மீது அதீத நம்பிக்கையை கொண்டு வருகின்ற காலமாக, அந்த கடவுளுக்காக எதையும் செய்கின்ற காலமாக உருமாறட்டும். ஆமென். God bless you.